சிவ சிவ. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பொங்கு புனலார் பொன்னியினில் இரண்டு கரையும் பொருவிடையார் தங்கும் இடங்கள் புக்கு. இங்கே பொங்கு புனலார் பொன்னியினில் இரண்டு கரை, காவிரி கரையினுடைய இரண்டு பக்கம், அதாவது வடகரை தென்கரை. பொருவிடையார் தங்கும் இடங்கள், அங்கே பொருவிடையார் தங்கும் இடங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாலே சுவாமியுடைய திருத்தலங்கள். சிவபெருமான் திருநீலகண்ட மூர்த்தியான பெருமான் சிவபெருமானுடைய திருக்கோயில்கள் சொல்லப்படுகின்றன. இங்கு பொங்கு புனலார் என்பது நீரானது, ஆற்றிலே உள்ள நீரானது அருவி போல பொங்கி வருதலால் இங்கு பொங்கு புனலார் என்று எம்பெருமான் சேக்கிழார் பெருமான் உரைக்கின்றார். பொங்கி வருதலால் பொங்குறதுன்னா என்ன? பானையில் பொங்கல் பொங்கும், மனதில் இன்பம் பொங்கும். அப்போ அந்த பொங்கு புனலார், அந்த பொங்கு புனல் பொங்குனாதான் நம்ம இந்த வையகத்தில் என்ன பண்ண முடியும்? நல்லா வயிறார சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் சீரமும் சிறப்புமாக வாழ முடியும். அதனால தான் இங்கு பொன்னி நதியை அடிக்கடி சொல்லும்போது சாமி சொல்கிறாரு, பொங்கு புனலார் பொன்னியிலும் இரண்டு கரையும் பொருவிடையார் தங்கும் இடங்கள் புக்கு. வடகரைன்னு பார்க்க போனால் அங்கே ஆனைக்கானலார் உடைய வரிகள் அங்கிட்டு போகும். தென்கரை அப்படின்னு பார்க்க போனோம்னா நமக்கு திருச்சிராப்பள்ளி, கற்குடி, இப்படி தலங்கள் தோறும் ராமேஸ்வரம் வரைக்கும் நமக்கு இப்படி அங்கிட்டு வட பக்கத்து, அதான் வடகரை தென்கரை என்று குறிக்கப்பட்டது. இங்கு எம்பெருமான் சேக்கிழார் பெருமான் சொல்ல வந்த நிகழ்வு யாதனில் காவேரி வடகரை தென்கரை, அதனால இரண்டு பொன்னியின் இரண்டும் பற்றி சொன்னார். இங்கு சாமியுடைய திருத்தலங்கள் பற்றி பேசப்படுது. எங்கும் நிறைந்த புகழலார் ஈரில் தொண்டர் கொள்ள. அங்கு அடியவர்களாக நிறைய பேர் இருக்காங்க. அங்கிட்டு என்ன சாமி என்ன பண்ணுறார்? தமிழ் மாலைகள் சாத்தி போகின்றார். நிறைய தேவாரம் திருவாசகம் என்றால் அது மணிவாசகர் பாடுகின்ற பாடல் மட்டும் அன்று. திருவாசகம் என்றாலே ஒவ்வொரு வார்த்தையும் வாசகம்தான். அதனால் நம்ம இடைச்சர்கள்லாம் எதுவும் வைக்கலை. ஒவ்வொரு வாசகமுமே தேவார திருவாசக பணுவல் தான், இல்லைங்களா? சரி. எங்கு சிலந்திக்கு அருளும் எங்கும் நிறைந்த புகழனார் ஈரில் தொண்டர் கொள்ள செங்கன் விடையார் திரு ஆனைக்காவில். இங்கு செங்கன் விடையார்னு எம்பெருமான் சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்றால், கோச்சங்க சோழ நாயனாருக்கு சாமி அருள் பண்ணார் திரு ஆனைக்காவில். எப்படி அருள் பண்ணார்? கோச்சங்க சோழ நாயனார் பெருமான் அவர்கள் சிலந்தியாக உருவெடுத்து அங்கு ஆனைக்காவிலே விட்டிருக்கின்ற பெருமானை வழிபட்டிருக்கின்றார். அம்பாள் அவ்விடத்திலே நீரை ஆவாகனம் செய்து அந்த பொங்கி வரும் காவிரி ஆற்றில் இருக்க அந்த நீரை ஆவாகனம் செய்து ஜம்புகேஸ்வரரை வழிபட்டதுனால அங்கு அம்பாள் யானை சுரூபத்தில் வழிபட்டாங்க. அந்த யானை சிலந்தியை அடிக்க போய் அந்த சிலந்தி மறுபிறவினால் கோச்சங்க சோழராகவும் அம்பாள் ஆகவும் ஒரு இடத்து ஜம்புவந்தார் கோத்திரம் அங்கு சொல்லப்படுகின்றது. இங்கே சத்திரியர்கள் வாழ்ந்ததாக சிலை 70 எனும் நூலிலே இருக்கின்றது. சம்புவந்தார் கோத்திரம் சிலை 70 எனும் நூலில் சொல்லப்படுகின்றது. இங்கு சத்திரிய வம்சத்தையும் குறிக்கப்படுகின்றது. அங்கே சம்புவந்தார், ஜம்புகேஸ்வரர், அங்கே ஒரு அருளாளர் இருந்தார். சரி. அதுபோக இலங்கு சடையார் எறும்பியூர் மலை என்ன சொல்லப்படுகின்றது அங்கே எறும்புகள்லாம் சுவாமி வழிபடுது. அந்த எறும்புகள்லாம் அசுரர்கள் எறும்பு சுரூபம் கொண்டு ஈசனை வழிபட்டதாக வரலாறு பேசப்படுகின்றது. திருச்சிராப்பள்ளியில் எம்பிராட்டி மட்டுவார்குழலி சமேத தாய்மானவருடைய திருத்தலத்திலையும் மட்டு வார்குழல் ஆளொடு மால்விடை அப்படின்னு தேவார பதிகங்கள் பாடி கற்குடியிலையும் சாமி நறுங்குழல் நாயகியும் வழிபட்டு
செல்வ திருப்பராயத்துறையும் வழிபடுறாங்க. இங்கு சரிதம் நீண்டு கொண்டே போகும். ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு தலத்தினுடைய பெருமையை சொல்லும்போது எல்லையில்லாத மட்டில்லா மகிழ்ச்சி அடையும். மற்ற பதிகள் முதலான மருங்கு உள்ளனவும் கைதொழுது எல்லாத்தையும் கையார கூப்பிட்டு வணங்கி கொண்டு போகிறார். பதிகம் கொடு போற்றி எங்கே பாடிக்கிட்டே போகிறார். உற்றருளால் காவிரியை ஏறி ஒன்னார் புறமெறிய செற்ற சிலையார் திருப்பைங்கிலி. எங்கள் திருப்பைங்கிலியில் வழக்கு ஒன்று உண்டு. அங்கே திருமண தோஷத்திற்காக அங்கு வாழை மரம் வெட்டப்பட்டு அங்கே கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. இப்படி அதுபோக வழிபோம் பொழுது மிக இழைத்து வருத்தம் முரணி வேட்கையோடும் திருப்பஞ்சியில் தேவாரெல்லாம் பாடிட்டு வாகீச பெருமான் வருகின்ற பொழுதில் அங்கே ரொம்ப உடம்பு சோர்வுனால் வேட்கையோடும் அழிவாம் பசி வந்து அணைந்துட்டு அவருக்கு நாவுக்கரசு பெருமானுக்கு பசி வந்துடுது. அதற்கு சித்தம் அலையாதே மொழிவேந்தரும் முன் எழுந்தருள. சரி, இதற்கு அவர் சித்தத்தை அதன்படி செலுத்தக்கூடாது, அவருக்கு கொஞ்சம் களைப்பை நீக்கும்னு சுவாமி மனமும் வந்து மொழிவேந்தரும் சித்தமலையாதே மொழிவேந்தரும் முன்னெழுந்தருள. அங்கு சாமி வந்து ஒரு சுரூபமாக அந்த சோலை பைங்கிலியில் நாவுக்கரசர் இருக்கிறார். விழியேந்தி நெற்றியினார். அங்கே விழியேந்தி நெற்ற முக்கண் முதல்வர்ன்ற 3 கண்களை விட விழியேந்திய நெற்றியினார் சொல்கிறார். அது விழியேந்திய நெற்றியினார் ஞானத்தை உடையவர் என்று பொருள். தம் தொண்டர் வருத்தம் மீட்பாராய். அந்தோடைய நாயன்மாருடைய வருத்தத்தை தீர்க்கறதுக்காக காவும் குளமும் முன் சமைத்து காட்டி வடிவம் கருத்தினால் மேவும் திருநீற்றந்தனாய் நல்ல உடலெல்லாம் திருநீர் பூசி ஒரு சிவனடியார் குலத்தில் ஒரு அந்தனர் குலத்தில் அடியார் வரார். விரும்பும் பொதிசோறும் கொண்டு நாவின் தனி மன்னவர்க்கு. நாவின் தனி மன்னவர்னா அவர் சொற்கள் அனைத்துமே திருநாவுக்கு அரசர்னு சாமி சொன்னார் இல்லையா, அவருக்கு நாவின் தனி மன்னவர் அப்படின்னு எதிரே. ஏன்னா நாவுக்கெல்லாம் அரசர், அதனால் நாவுக்குன்னே கலைமகளுக்கும் மேம்பட்டவர். அதாவது நாவின் தனி மன்னவருக்கு எதிரே நன்னி இருந்தார். அவருக்கு எதிரே வந்துட்டுருக்கிறார். விண்ணின் மேல் தாவும் புல்லும் மண்கிழிக்கும் தனி ஏனமும் காண்பறியவர் தாம். அங்கன் இருந்த மறையவர் வாழ் ஆண்ட அரசும் எழுந்து. அங்கே மறையவர் இருக்கிற இடத்துல அங்கே நாவுக்கரசு சுவாமிகளும் எழுந்தருள. வெங்கன் விடை வேதியர் நோக்கி மிகவும் வழிவந்து இழைத்திருந்தீர். அங்கே சொல்கிறார், ஐயா நீ ரொம்ப இழைச்சி போயிருக்கீங்க. இழைத்துன்னா களைப்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இழைத்திருந்தீர். இங்கு என்பாலே பொதி சோறு உண்டு, என்கிட்ட கொஞ்சம் சோறு இருக்குது, இதில் சாப்பிட்டுட்டு அங்கே பொங்கு குளத்தில் தண்ணி குடிச்சிட்டு இழைப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். நன்னும் திருநாவுக்கரசர் அம்பருள் என்று. சரி, இது எம்பெருமான் அவர் அந்த வேதியரை வந்து நினச்சிட்டாரு அந்தனரை. சரி, இது சுவாமியோட திருவருள் அப்படின்ட்டு அறிந்தார் போல் இன்னும் திருமறை உரைத்து மொழி பொதிசோறு அடித்தலுமே. அவர் அந்த ஞான போனகனார், அவர் ஞான போனவர்னா சொல்லலாம், ஒன்றும் அவர் சுவாமி தானே வந்திருக்காங்க. அதனால் அந்த சோறை வாங்கிக்கிட்டு என்ன நினையாது எதிர் வாங்கி இனிதான் அமுது செய்தார். அதனால் என்னன்னு நினச்சிக்கல, ஒரு அந்தனர் கொடுத்துருக்குறாரு சாப்பாடு அடியவர் அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு தன்னை தூய்மைப்படுத்திக்கிறார். சாப்பிட்டு கை காலெல்லாம் அலம்பிட்டு எய்ப்பு நீங்கி நின்றவரை நோக்கி, எங்கே காண மறைவரை அப்பால் எங்கு நீர் போவது, அவர் பாட்டு அங்கிட்டு போயிட்டுருக்கார், சாப்பாடு கொடுத்துட்டு வருவார் என்றார். அரசும் அவருக்கு எதிரே அவருக்கு எதிரே செப்புவார் யான் திருப்பைங்கிலிக்கு போவது. அந்த மறையவர் அந்தனர் சொல்கிறார், நான் திருப்பைங்கிலிக்கு போகிறேங்கய்யா அப்படின்றார். ஓ என்றுரைப்ப அவருக்கு சரி அப்படியா, யான் திருமலிக்கு போவது என்று உரைப்ப ஒப்பிலாரும் யான் அங்கு போகின்றேன், சாமி அடையணும் போகிறேன் அப்படிங்கிறேன், யான் அங்கு போகின்றேன் என்று உடன் போந்தார். அவரோட சேர்ந்து இவருமே திருப்பயங்கிலிக்கு போகிறாங்க. கூட வந்து மறைவனார் திருப்பயங்கிலி குறுக்கிட. கூட வந்து அந்த மறைவனார் என்ன பண்ணுறாரு, அந்த அந்தனர் சோறு கொடுத்த பெருமான குறுக்கிட காணா போகிறார். வேடமொருவன் மறைந்தாலுமே அவர் சுத்தமாக மறைஞ்சு போயிடுறார். மெய்மை தவிர்த்து மேலவர் தாம் ஆடல் புரிந்தார் அடியனை பொருளா அணிதா. ஓஹோ, நீங்கள் சுவாமிகளாக வந்தது அடியனே பொருளாக அளித்த கருணை வந்தது சுவாமி தான், உனக்கு எவ்வளோ பெரிய கருணை பெருமானே. பாடல் புரிந்து விழுந்து எழுந்து கண்ணீர் மாறி பயில்வித்தார். அது விழுந்து வணங்குறார். அந்த எல்லையில் திருப்பைங்கிலே வணங்கி பயில்வித்தார். பைங்கிலியில் அமர்ந்தருளும் பரமர் கோயில் சென்று அங்கே திருக்கோயிலுக்குள்ளே போய் மைங்கீலி கண்டத்தர் கண்டர் தம்மை வணங்கி மகிழ்ச்சிறந்து. மைங்கீலினா அந்த கண்கள் மையிட்ட கண்கள் போல இருக்கும், அதான் மைங்கீலி. பைங்கிலினா வாழையை ஒத்த சுவாமி, மைங்கீலினா கண்கள் மணிமிடல் அழகாக இருக்கும். அது எப்படிலாம் நான் சொல்ல மெய்நீர் மையினில் அந்த எம்பெருமானுடைய சேக்கிழார் சொல்லாட்சி அற்புதமாக இருக்கும். மெய்யினில் அன்புருக இதெல்லாம் வர்ணித்து கொண்டே போயினால் புராணம் சொல்லி முடிக்க முடியாது. இருந்தாலும் மேலோட்டமாக அடியேன்
சொல்ல விளம்புகிறேன். அன்பு பெரு உருக விரும்பும் தமிழ் மாலைகள் பாடி அங்கு அன்பால எம்பெருமான பாடி கைநீடிய திருத்தொண்டு, அந்த கைகள் திருத்தொண்டு செய்கிறதுக்கு பாருங்கள். பைங்கிலி மைங்கிலி மெய்நீர் கைநீடிய திருத்தொண்டு செய்து காதலுடன் இருந்தார். அது இறைவனுடைய இடைவிடாத அன்பில் இருந்தார். நாதர் வருவும் திருமலைகள் நாடும் பதிகள் பலவும் மிகவும் அங்கே நிறைய திருக்கோயிலெலாம் சென்று காதலுற சென்று இறைஞ்சி கலந்த இசை வன் தமிழ் பாட, இந்த கலந்த இசையோடு நயத்தோடு வன் தமிழ் பாடுறார். மாதோர் பாகரால் வடவால் நோக்கி உடனே சார் ஐயனை என்ன பண்ணுறாங்க, வடக்கு நோக்கி போகிறாங்க. ஆதிதேவர் அமர்ந்த அண்ணாமலை நினைனார், அண்ணாமலைக்கு போகிறாங்க. செங்கன் விடையார் அண்ணாமலையை தொழுது வளம் கொண்டு எப்போதுமே சிவபெருமான வலது பக்கமாக தான் போனது. வளம் கொண்டு துங்கவரையின் விசையேறி தொண்டை தொழும்புக்கு எதிர் நிற்கும். சாமி வழங்கிட்டு தங்கும் பிறப்பை வீட்டினுக்கு மேலாம். இங்கு எழுந்து திளைத்து தங்கும் பிறப்பை, அதாவது அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணுறதுன்னா வீடு பேர் அடைவதற்கு நினைக்க முக்தின்னு பாடல் வரிகள் நினைக்க முக்தி திருவண்ணாமலையார், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இரக்க முக்தி குற்றாலம், அப்படி நினைக்க முக்தி திருவண்ணாமலை, அப்படி நிறைய சொல்லப்படுகின்றது. இப்படி அதை பற்றி சொல்வதற்கு அடியனுக்கு கொஞ்சம் நேரம் தாழாது. அப்படினால இங்கு சுவாமியுடைய பெருமைகளை சொல்லி கொண்டு போவோம். அண்ணாமலையில் அணிமலையை ஆறா அன்பின் அடியவர்தம் கண்ணாரமுதை விண்ணோரை காக்க கடலில் எழுந்த, அதாவது கல்லை கட்டி சாமியை போட்டாங்க இல்லையா, யாரை, நம்ம வாகிச பெருமான். அதை தான் சொல்கிறேன். கண்ணார் அமுதை விண்ணோரை காக்க கடலில் எழுந்த உண்ணா நஞ்சம் உண்டானே. இங்கே கடலில் நஞ்சம் உண்ட பெருமான், அதை இங்கேயும் கூற்றாக சொல்லப்படுது. திருப்பார்கடலை கடையும் போது அமுதமும் நஞ்சு வரும்போது சாமி நஞ்சை உண்டுட்டு அமுதத்தை அவர்களாம் கொடுத்துட்றார். அந்த செய்தி சொல்லப்படுகிறது. பன்னார்ந்த பதிகம் தமிழ் பாடி பணிந்து பணிந்துதான் பணியார் வேணி சிவபெருமான் பாதம் போற்றி பணி செய்யும் நாள் மணியார் கண்டத்து எம்பெருமான் மண்மேல் மகிழும் இடமெங்கும். அங்கே எல்லா இடங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு தனியாக காதல்னா இறைவன் மீது ஈடு இல்லாத காதல் அன்பு, இறைவனுடைய அன்பு மேலே வணங்கி தக்க பணி செய்வார். அணியார் தொண்டை திருநாட்டில் அருளால் அணைவார் ஆயினார். சுவாமியுடைய திருவருளால் அணைவார் ஆயினார். காதல் செய்யும் கருத்தினுடன் காடும் மலையும். இங்கே ஒரு உள்ள களிப்பினோடு செய்கிறார். களிப்பு என்ற மகிழ்ச்சி, அந்த உள்ளத்தினுடைய காதல், எம்பெருமான் உடையவர்களுக்கு காதல் சாதாரண காதல். இந்த உலகத்திலே இருக்கின்ற காதல்லாம் சாதாரண காதல். இந்த காதல் ஆகிறது விரோதமானது. அதனால தான் திருஞான சம்பந்தர் கூட ஒரு பாடலில் காதலாகின்னு பாடுவார். இங்கு நான் திருஞான சம்பந்தர் விஷயத்துக்கு போக வரல, இருப்பினும் அடியேன் சொல்ல முற்படுறேன். சூதமொழி தன் பனை பதிகள் வளமும் கடந்து சொல்லினுக்கு ஆதர் போந்து வெறும் தொண்டை நாட்டுக்கு போகிறாங்க. திரு ஓத்தூர், இங்கு காடும் மலையும் யாரும் நிறைய கஷ்டப்பட்டு போகிறார். திரு ஓத்தூருக்கு வந்திருக்காங்க. செக்கர் சடையார் திரு ஓத்தூர் தேவர்பிராந்தம் கோயில் புக்கு வளம் கொண்டு எதிர் இறைஞ்சி போற்றி கண்கள் புனல் ஒழிய, கண்களில் அப்படியே ஆனந்த கண்ணீரோடைய அதாவது கண்கள் புலவொழிய முக்கன் பிரானை விரும்பும் மொழி தாண்டக சதுரனே பேர் சுவாமிக்கு. தாண்டகங்கள் பாடுறார். தக்கமொழி மாலைகள் சாத்தி பணிந்து இது ஒழுகுவார்ன்றார். செய்ய ஐயர் திரு ஓத்தூர் செழும்புவனம் உய்ய நஞ்சுண்ட பெருமான் சிவபெருமான் அங்குள்ள பதிகள் பலவும் வழங்கி தையல் தழுவ குலைத்தப்பா எம்பிராட்டி தையல் தழுவ குலைத்த பெருமான்னா எம்பிராட்டியானவள் காஞ்சி மாநகரில் விட்டிருக்கின்ற பெருமாட்டி சுவாமியை தழுவி லிங்கம் ஸ்தாபிக்கிறாங்க. அங்கே தையல் தழுவ குலைத்த பிறான் தங்கும் தெய்வபதி சென்று வையம் முழுதும் தொழுது எத்தும் மதில் சூழ் காஞ்சி. அங்கே காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கிறார், இன்னும் உள்ளே போகலை. அதுதான் மதில் சூழ் காஞ்சி மருங்கணைந்தார் அப்படிங்கிறார். ஞாலமுய்ய திரு அதிக நம்பர்தம் பேரொழினால் சூளை மடுத்து முன்னாண்ட தொண்டர். சூளையை ஒழித்த பெருமான் சிவபெருமான் சூளையை ஒழிக்கிறாரு. சூளைக்காக பாடுறார். கூற்றா இன்னவாறு தமக்கை இளகோதியாரோட திருவருளால் அவர் சூளையை தடுத்தாண்ட அந்த திறத்தை அற்புதமாக சொல்கிறார் எம்பெருமான். இங்கே நினைவு கூறுறார். சூளை மடுத்து முன்னாண்ட தொண்டர் வரவேற்றோம் என்று காலை மலரும் கமலம் போல் காஞ்சி. அந்த காஞ்சி மாநகர்லாம் சூளையை மடுத்தாண்ட பெருமான் வாகிச பெருமான் வர்றாரு. அந்த சாலைகள்லாம் காஞ்சி மாநகருடைய சாலை, அந்த மாடங்கள்லாம் சாலை மலர்ந்து களி சிறப்ப தலைத்த மனங்கள் தாங்குவார். மாட வீதி மருங்கும் இல்லா மணிவாயில்கள் தோரணங்கள். அங்கே உள்ள காஞ்சியில் வீதிகள் தோறும் மணிவாயில்கள் தோறும் தோரணங்கள், நீடு கதலி, வாழைப்பழம்,
வெத்தலை பாக்கு இதெல்லாம் பொற்குடம்லாம் தூப தீபம்லாம் வச்சு தோடு குலவு மலர் மாலை சூழ்ந்த வாசப்பந்தர்களும் அங்கே வாசனை திரவியங்களால் அந்த வீதியை அலங்கரிச்சிருக்காங்க. ஆடும் கொடியும் உடனெடுத்து அங்கு அணிநீல் காஞ்சி அலங்கரித்தார். அங்கே காஞ்சியெல்லாம் அலங்கரிக்கிறாங்க. திருநாவுக்கரசர் சுவாமிகளோட வருகை கண்டு தொண்டர் ஈண்டி எதிர்கொள்ள எழுந்து சொல்லுக்கு அரசர்வாள் கொண்ட வேடவொழும் குலவு வீதி பணி செய்யும். இவருடைய பொழுவை கண்டு அந்த வீதிகளை பணி செய்யும். அண்டர் அறிதற்கு அரிய திரு அழகு முதலாம் அவையேந்தி இண்டை புனைந்த சடைமுடியார்க்கு அன்பர். சடைமுடி பெருமானுடைய அன்பர் அப்படின்னு சொல்லி தம்மை எதிர்கொண்டார். அங்குள்ள அடிண்டை புனைந்த சடைமுடியார்க்கு அன்பர் எம்பெருமானுடையவர். அந்த அடியவர்க்குடைய அடியவர்கள்லாம் திருநாவுக்கரசரை எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. எதிர்கொண்டு இறைஞ்சி சீரடியார் தம்மை இறைஞ்சி எழுந்தருளி எல்லா அடியவர்களையும் சுவாமி அவர்களும் வழங்கி கொண்டு மதில் கொண்டு அணிந்து காஞ்சி நாகர் மருங்கு உள்போந்து வானநதி குதிகொண்டு இழிந்த சடைக்கம்பர் செம்பொன் கோயில் குறுகினார். எம்பெருமானுடைய திருக்கோயிலுக்குள்ளே வராங்க. அதில் கொண்டலைய நேர்மணி மிடற்றர் ஆண்ட திருநாவுக்கரசர். அங்கே திருநாவுக்கரசர் சுவாமிகள் அந்த எல்லையை வணங்கிக்கிட்டு வாயில் அந்த சுவாமியுடைய திருமுன்றில்னு சொல்லுவாங்க. அது திருமுன்றில் அணைந்துன்னா கொடிக்கம்பத்துக்கு முன்னாடி அந்த எல்லையை வணங்குறது தான். திருமுன்றிலை அணைந்து கருவார் கச்சி ஏகம்பர் கனகமணி மாளிகை சூழ்ந்து வருவார் செம்பொன்மலை வள்ளி தழுவ குழைத்த வடிமேனி பெருவாழ்வினை முன்கண்டு இறைஞ்சி பேரா அன்பு பெருகினார். அன்பு சாதாரணமான பேரா அன்பு பெருகுதல். பேரான அன்புன்றது அது அளவிடற்கரியது. அதாவது பேரா அன்பு பெருகினார் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். வருகின்ற காலங்களில் ஏனைய பதிவுகளை காண்போம். சிவாய நம. வார்ந்து சொரியும் கண்ணருவி மயிர்கால்தோறும் வரும் புலகம் ஆழ்ந்த மேனி புறம்பளைப்ப அன்பு கரைந்து என்பு உள் அழைப்பர். உள்ளம் திகைத்து இறைவனை இயங்குது. அன்பு வயப்பட்டுட்டாலே அது கண்ணீர் அளவு கடந்து போகும். அதே போல் சேர்ந்த நயனப்பயன் பெரும் திளைப்ப திரு ஏகம்பர் தமை நேர்ந்த மனத்தில் உற வைத்து நீடும் பதிகள் பாடுவார். 323 பாடல்களை சரிவத்தை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.